அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கட்சி விதிக்கு மாற்றம் தொடர்பாக வழக்கு தொடர சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். அதிமுக கட்சி விதிகளை திருத்தம் செய்ததை எதிர்த்தும் உட்கட்சி தேர்தலை எதிர்த்தும் கட்சி உறுப்பினர்கள் என்று தெரிவித்து ராம்குமார் ஆதித்தன் மற்றும் KC பழனிசாமியின் மகன் சுரேன் ஆகியோர் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய அனுமதி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள். அந்த மனுவை பார்க்கும்போது அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டது. அதற்கு ஏற்ப விதிகளை திருத்தம் செய்தது அதிமுகவின் சட்ட திட்டம் எதிரானது என்று தெரிவித்துள்ளார்கள். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி வேல்முருகன் அதிமுக தொடர்பு சார்பாக கட்சி விதிகளில் திருத்தத்திற்கு எதிராக வழக்கு தொடர ராம்குமார் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவருக்குமே அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்தார். இருவருக்கும் வழக்கு தொடர அனுமதி அளித்த இந்த உத்தரவை எதிர்த்துதான் தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் செந்தில்குமார் அமர்வு விசாரித்தது. அந்த மனுதார் தரப்பை அதாவது சுரேன் பழனிசாமி மற்றும் ராம்குமார் ஆதித்தன் தரப்பை பார்க்கும்போது, அதாவது இந்த இரண்டு பேருமே அதிமுக உறுப்பினர் இல்லை என்பதால் அதிமுக தொண்டர்கள் சார்பாக வழக்கு தொடர அனுமதி அளித்த தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கட்சியில் அடுத்தடுத்த மாற்றங்கள் ஏற்படுவதால் வழக்கில் எழுப்பிய கோரிக்கைகள் காலாவதியாகிவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் தாங்கள் கட்சி உறுப்பினர் தான் என்று உரிய ஆதரவு நிரூபித்த பிறகே அந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக இருவர் தரப்பிலும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வாதம் முடிவடைந்து இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த அது மேல்முறையீட்டு மனுவை ஏற்று தொண்டர்கள் சார்பில் வழக்கு தொடர சுரேன் பழனிசாமி மற்றும் ராம்குமார் ஆகியோருக்கு அனுமதி அளித்த அந்த உத்தரவை தற்போது ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்.